தமிழர்களின் கனவில் மட்டுமல்ல, நினைவிலும் உணர்விலும் இரத்தத்திலும் ஊறி இருக்கின்ற ஒரு நாளாக இருக்கிறது. இந்த நாளிலே எமது மண்ணுக்காகவும் மக்களின் எதிர்கால கனவுகளை நனவாக்குவதற்காகவும் தங்களையே தங்கள் இள வயதில் ஆகுதியாக்கிய அந்த வீர மறவர்களை நினைக்கின்ற ஒரு நாள். அவருடைய தியாகங்கள், அவர்களுடைய போராட்டத்துக்கு அவர்கள் தங்களை இணைத்துக் கொண்ட பொழுது அவர்களுடைய ஒரே ஒரு எண்ணம், தமிழீழம், தமிழ் மக்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும், தங்கள் உயிர்கள் தங்களுக்கு பெரிதல்ல, வரப்போகின்ற சந்ததி நிம்மதியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காகத்தான் தங்களை அவர்கள் ஆகுதியாக்கினார்கள். இப்படி அத்தனை கருத்து வேறுபாடுகளை மறந்து இணைந்து நாங்கள் கட்டாயமாக தொடர்ந்து எமது விடுதலைக்காக போராட வேண்டும் என்பதை உணர்த்துகின்ற ஒரு முக்கியமான நாளாக இந்த தியாக நாள் இருக்கிறது. அதனால் அத்தனை மாவீரர்களின் தியாகங்களும் வீண் போகவில்லை. அவர்களது தியாகங்கள் அத்தனையும் எங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், நாங்கள் தொடர்ந்தும் ஏதோ ஒரு வகையில் போராட வேண்டும். அது எந்த வழியான போராட்டம் என்பது வேறு. அது எப்போதும் ஆயுத வழி போராட்டம் ஆக இருக்க வேண்டும் என்பதல்ல. அவர்கள் எங்களுக்கு ஒரு பாதை அமைதி தந்திருக்கிறார்கள். அமைதி வழி போராட்டமாக இருக்கலாம், அரசியல் வழி போராட்டமாக இருக்கலாம், அறவழி போராட்டமாக இருக்கலாம், ஒவ்வொரு வகையில் பிரச்சார யுக்திகளை கையாளுகின்ற போராட்டமாக இருக்கலாம், அல்லது லொபியிங் என்று சொல்லப்படுகின்ற அந்த வகையிலான ஒரு பிரச்சார ஒவ்வொரு வகையிலான போராட்டங்களாக இருக்கலாம். ஆனால் இந்த போராட்டங்கள் மிக முக்கியமானவை என்பதை உணர்த்துகின்ற, எங்களது விடுதலைக்காக இறுதி வரை போராட வேண்டும், ஒவ்வொரு தமிழனும் போராட வேண்டும், ஒவ்வொரு தமிழ் பேசுகின்ற உயிரும் அதற்காக போராட வேண்டும் என்பதை உணர்த்துகின்ற ஒரு நாளாகத்தான் இந்த மாவீரர் நாள் எங்களுக்கு அமைகிறது. இப்படி போராடி இப்போது களமாடியவர்களில் பல போராளிகள் அங்கவீனமுற்றவர்களாக, பல்வேறு வகையில் நடமாட திராணியற்றவர்களாக, வாழ்க்கையை அடுத்த கட்டம் நோக்கி நகர்த்துவதற்கு வழி தெரியாத அளவிற்கு மாற்றம் பெற்றிருப்பார்கள். ஆனால் இதிலே கவலையான விடயம் என்னவென்றால், அதை பற்றி எல்லாம் யோசிக்காமல் தமிழர்கள், உலகெங்கும் வாழுகின்ற தமிழர்கள் மட்டுமல்ல, தாயகத்திலே மக்களுக்காக போராடுவதாக சொல்லிக் கொண்டிருக்கின்ற அரசியல்வாதிகள் உட்பட இந்த தாயக கனவுக்காக, தாயகத்தின் முடிவுக்காக களமாடிய இந்த வீர மறவர்களின் குடும்பங்களை மறந்து போனது உண்மையிலேயே துயரம். அங்கு சென்று நேரே பார்த்தால் நெஞ்சிலே இரத்தம் வழியும். அந்த அளவு தூரம் மிக மோசமாக புறக்கணிக்கப்படுபவர்களாக அவர்கள் மாறி போயிருக்கிறார்கள். எங்களுக்காக தங்கள் குடும்பத்தை விட்டு வந்து களமாடியவர்கள், உயிரை பறிகொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களது குடும்பத்தினர், அவர்களது பெற்றோர் நிற்கதியான நிலையில் இருக்கிறார்கள். மாவீரர்களின் தியாகத்தின் ஊடாக அவர்கள் எதை சாதிக்க விரும்பினார்களோ அது ஒரு காலத்தில் நிறைவேறும் என்பதற்கு இது ஒரு சான்றாக இருக்கிறது. ஏனென்றால் இவ்வளவு தூரம் முதுகெலும்பை உடைத்து தமிழர்களை காலுக்கு கீழே போட்டு மிதித்து லட்சக்கணக்கானவர்களை படுகொலை செய்து, எப்படியும் சர்வதேசத்துக்கு பொய்களை எல்லாம் சொல்லி தமிழர்கள் அத்தனை பேரும் பயங்கரவாதிகள் என்று காட்டி தாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்று 2009 எப்படி நினைத்தார்களோ, அது இப்போது 2025 அதே அளவிற்கு உலகம் இல்லை. நேரம் காலை 8:13 புத்தமது கால நிகழ்ச்சியுடன் காலை பொழுதில் நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நாள் கார்த்திகை மாதம் 27ஆம் தேதி. தமிழர்கள் போராட்ட வரலாற்றில் ஒரு முக்கியமான நாளாகும். இன்றைய நாள் மாவீரர் நாள். எங்கள் இன விடுதலைக்காக, நாங்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காக, நாங்கள் சுதந்திர காற்றை சுதந்திரமான பூமியிலே சுவாசிக்க வேண்டும் என்பதற்காக தங்கள் உயிர்களை எங்களுக்காக அர்ப்பணித்த அந்த தியாக செம்மல்களை நினைவு கூறுகின்ற நாள் இன்றைய நாள் மாவீரர் நாள். இன்றைய நாள் புலம்பெயர்ந்த நாடுகளிலும் தாயகத்திலும் மாவீரர் தின நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றன. இந்த மாவீரர் தின நிகழ்வுகள் நாட்களில் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாட்களிலும் அந்த மாவீரர்களை நினைத்துக் கொள்வது எங்களுடைய சமூகத்தின் தலைப்பெரிய ஒரு கடமையாக இருக்கிறது. இன்றைய நாளில் இந்த மாவீரர்கள் நிகழ்வு தொடர்பாகவும், இது எங்கள் சமூகத்துக்கு என்ன செய்தியை சொல்லுகிறது என்பதை பற்றியும் எங்களுடன் கலந்துரையாடுவதற்காக குயின்டஸ் துரைசிங்கம் இணை. சரி, இந்த வேளையிலே இந்த மாவீரர் நாள் இன்று தமிழர் சமூகத்துக்கு என்ன முக்கியத்துவத்தை கொண்டிருக்கிறது என்று இந்த மாவீரர் நாளை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? உண்மையிலேயே இது ஒரு தமிழர்களின் கனவில் மட்டுமல்ல, நினைவிலும் உணர்விலும்
இரத்தத்திலும் ஊறி இருக்கின்ற ஒரு நாளாக இருக்கிறது. இந்த நாளிலே எமது மண்ணுக்காகவும் மக்களின் எதிர்கால கனவுகளை நனவாக்குவதற்காகவும் தங்களையே தங்கள் இள வயதில் ஆகுதியாக்கிய அந்த வீர மறவர்களை நினைக்கின்ற ஒரு நாள். இந்த நாளிலே நாங்கள் அவர்களை நினைக்கும் பொழுது அவர்கள் அவர்களது தியாகத்தை மட்டுமல்ல, அவர்களது தியாகத்தின் நோக்கத்தையும் ஒரு முறை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். எதற்காக தங்களது இள வயதில் தங்களையே பொறுத்து கொண்டு தங்களையே தற்கொலை செய்து கொண்டு களமாடினார்கள் என்பதை நாங்கள் ஒரு முறை நினைத்து பார்க்க வேண்டும். தமிழர்களுக்கு ஒரு விடிவு வர வேண்டும், தமிழ் மண்ணுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும், எதிர்காலத்திலே தமிழர்கள் சம உரிமையோடு வாழ வேண்டும் என்ற உன்னதமான நோக்கோடுதான் அவர்கள் தங்களது இள வயதிலேயே எங்களுக்காக களமாடினார்கள். நாங்கள் ஒரு நாள் இரு நாள் வேலைக்கு சென்று வந்ததுமே களைத்து போய் எப்படி அடுத்த நாள் வேலைக்கு போகுது என்று தெரியாமல் ஓய்வெடுக்க யோசிக்கிறோம். அவர்கள் பல நாட்கள், பல மாதங்கள், இரவு பகலாக பல வருடங்கள் காடுகளிலும் மேடுகளிலும் முள்ளுகளிலும் புதர்களிலும் நமக்காக போராடி இருக்கிறார்கள். அதை நாங்கள் மறக்கக்கூடாது. அந்த தியாகங்கள் ஒரு நாளும் வீண் போகாது. அதனால் அதை உண்மையிலேயே நாங்கள் எதற்காக களமாடினார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு எதிர்காலத்திலே தமிழர்களின் கனவுகள் அப்படியே கனவாகி விடக்கூடாது என்ற அவர்களது கனவை நனவாக்கும் பணியில் நாங்களும் தொடர்ந்து ஏதோ ஒரு வகையில் பங்களிக்க வேண்டும் என்பதுதான் இது எங்களுக்கு தருகின்ற செய்தியாக இருக்கிறது. கட்டாயமாக நாங்கள் அவர்களது நோக்கத்தை நினைவில் கொள்ள வேண்டும். பொதுவாகவே இந்த மாவீரர் செய்த தியாகங்கள் நாங்கள் வார்த்தைகளிலே சொல்லிவிட முடியாது. ஏனென்று சொன்னால், நாங்கள் அங்கே ஊர்களில் இருந்த பொழுது அந்த மாவீரர்கள் நீங்கள் சொன்னது போல் காடுகளிலும் மேடுகளிலும் அவர்கள் பட்ட கஷ்டங்கள், உணவில்லாமல் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நாங்கள் கண்கூட பார்த்தத அவர்கள் கண்கூட பார்த்தவருடைய வாழ்க்கையாக இருந்தது. அவருடைய தியாகங்கள், அவர்களுடைய போராட்டத்துக்கு அவர்கள் தங்களை இணைத்துக் கொண்ட பொழுது அவர்களுடைய ஒரே ஒரு எண்ணம், தமிழ் மக்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும், தங்கள் உயிர்கள் தங்களுக்கு பெரிதல்ல, வரப்போகின்ற சந்ததி நிம்மதியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காகத்தான் தங்களை அவர்கள் ஆகுதியாக்கினார்கள். இப்படி பார்க்கின்ற பொழுது இவர்களுடைய தியாகங்கள் எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கையிலே பல மாற்றங்களை கொண்டு வந்து இருக்கின்றது. பல வழிகளில் மக்களை முன்னேற்றி இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த மாற்றங்கள் சமூக உணர்விலும் அந்த மாற்றங்கள் உணரப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. இந்த மாற்றங்கள் மக்களிடையே எப்பொழுதும் ஒரு நேர்மறையான மாற்றங்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் பொதுவான கருத்தாக இருக்கின்றது. இந்த மாவீரர்களின் தியாகங்கள், அர்ப்பணிப்புகள் உண்மையாகவே இந்த தமிழ் மக்களிடையே மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா என்பது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? 100% மாற்றங்களை ஏற்படுத்தி வருகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த மாவீரர்களின் தியாக நாள் ஆக இருக்கின்ற இந்த மாவீரர் தினம் என்பது, மாவீரர் நாள் என்பது ஒரு அத்தனை தமிழ் பேசும் மக்களின் ஒரு இணைக்கின்ற ஒரு புள்ளியாக மாறி இருக்கிறது என்பதை நாங்கள் மறக்கக்கூடாது. வருடத்திலே யோசித்து பார்த்தீர்கள் என்றால் பல நாட்களிலே எமது மக்கள் இதை மறந்து போகிறார்கள். ஈழத்தின் விடுதலைக்காக, மண்ணின் இருப்புக்காக, மண்ணின் விடுதலைக்காக, மக்களின் இருப்புக்காக களமாடியவர்களின் அந்த தியாகங்களை பல வேளைகளிலே மக்கள் மறந்து போகிறோம். ஆனால் இந்த ஒரு புள்ளியில், மாவீரர் நாள் என்ற புள்ளியில் நாங்கள் எல்லோரும் ஒன்றித்து வருகின்றோம். அத்தனை கருத்து வேறுபாடுகளை மறந்து இணைந்து நாங்கள் கட்டாயமாக தொடர்ந்து எமது விடுதலைக்காக போராட வேண்டும் என்பதை உணர்த்துகின்ற ஒரு முக்கியமான நாளாக இந்த தியாக நாள் இருக்கிறது. அதனால் அத்தனை மாவீரர்களின் தியாகங்களும் வீண் போகவில்லை. அவர்களது தியாகங்கள் அத்தனையும் எங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், நாங்கள் தொடர்ந்தும் ஏதோ ஒரு வகையில் போராட வேண்டும். அது எந்த வழியான போராட்டம் என்பது வேறு. அது எப்போதும் ஆயுத வழி போராட்டம் ஆக இருக்க வேண்டும் என்பதல்ல. அவர்கள் எங்களுக்கு ஒரு பாதை அமைதி தந்திருக்கிறார்கள். அமைதி வழி போராட்டமாக இருக்கலாம், அரசியல் வழி போராட்டமாக இருக்கலாம், அறவழி போராட்டமாக இருக்கலாம், ஒவ்வொரு வகையில் பிரச்சார யுக்திகளை கையாளுகின்ற போராட்டமாக இருக்கலாம், அல்லது லொபியிங் என்று சொல்லப்படுகின்ற அந்த வகையிலான ஒரு ஒவ்வொரு வகையிலான போராட்டங்களாக இருக்கலாம். ஆனால் இந்த போராட்டங்கள் மிக முக்கியமானவை என்பதை உணர்த்துகின்ற, எங்களது விடுதலைக்காக இறுதி வரை போராட வேண்டும், ஒவ்வொரு தமிழனும் போராட வேண்டும், ஒவ்வொரு தமிழ் பேசுகின்ற உயிரும் அதற்காக போராட வேண்டும் என்பதை உணர்த்துகின்ற ஒரு நாளாகத்தான் இந்த மாவீரர் நாள் எங்களுக்கு அமைகிறது.
பொதுவாகவே இந்த நாங்கள் போர்க்கால சூழ்நிலையில் தாயகத்தில் வாழ்கின்ற பொழுது அந்த சண்டைகள் நடக்கின்ற பொழுது அந்த மாவீரர்களுக்கு தேவையான உணவுகள் அவர்களுக்கு என்னென்ன உதவிகளை நாங்கள் வழங்குகின்ற ஒரு சூழலில் தான் நாங்கள் வாழ்ந்திருந்தோம். இப்பொழுது புலம்பெயர்ந்த நாடுகளுக்கு வந்திருந்து இந்த போர் முடிவடைந்து இப்பொழுது பொதுவாக இந்த மாவீரர்களின் குடும்பங்கள் படுகின்ற இன்னல்கள் சொல்ல முடியாதவை, வார்த்தைகளாலும் சொல்ல முடியாது. எங்களுக்காக தங்கள் உயிர்களை அர்ப்பணித்த அந்த குடும்பங்கள் இப்பொழுது ஒரு நிற்கதியற்ற நிலை, ஒரு வாழ்வாதாரத்தையே தொடங்க முடியாத நிலையில் இருக்கின்றன. இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கின்றவர்கள் தொடர்ந்து உதவிகளை செய்து கொண்டுதான் வருகின்றார்கள். ஆனாலும் இன்னும் அங்கே இருக்கின்ற நிலைமைகளை பார்க்கின்ற பொழுது இன்னும் உதவி தேவைப்படுவதுதானே கண்கூட தேவைப்படுவது போலதான் இருக்கின்றது. அதுவும் உண்மையாகத்தான் இருக்கின்றது. இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மாவீரர் குடும்பங்கள், இந்த போரினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன மாதிரியான உதவிகளை புலம்பெயர்ந்த நாடுகளில் இருப்பவர்கள் வழங்க வேண்டும், அதை எப்படி ஒரு சரியான ஒரு முறையில் அவர்கள் வழங்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? உண்மை தர்மா, இது மிகவும் வேதனைக்குரியது. தாயகத்திலே தங்களது குடும்பத்திலே சில குடும்பங்களிலே தனித்த ஒரு பிள்ளை அல்லது ஒட்டுமொத்தமாக 2-3 பிள்ளைகள் என்றால் 3 பிள்ளைகளுமே போராட்டத்துக்கு போய் உயிரை பறிகொடுத்திருக்கிறார்கள். 2 பிள்ளைகளுமே போய் போராட்டத்துக்கு பறிகொடுத்திருக்கிறார். சில வேளைகளிலே தந்தை மகனும், சில வேளைகளிலே தந்தையும் மனைவியும், சில வேளைகளிலே தந்தையும் மகளும், இப்படி அல்லது தாயும் மகனும், இப்படி பல 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 குடும்பங்களில் ஒட்டுமொத்தமான தியாகத்தை ஏன் செய்தார்கள் என்பதை நாங்கள் தினமும் யோசிக்க வேண்டும். அப்படி யோசிக்கும் பொழுது இப்படி போராடி இப்போது களமாடியவர்களில் பல போராளிகள் அங்கவீனமுற்றவர்களாக, பல்வேறு வகையில் நடமாட திராணியற்றவர்களாக, வாழ்க்கையை அடுத்த கட்டம் நோக்கி நகர்த்துவதற்கு வழி தெரியாத அளவிற்கு மாற்றம் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இதிலே கவலையான விடயம் என்னவென்றால், அதை பற்றி எல்லாம் யோசிக்காமல் தமிழர்கள், உலகெங்கும் வாழுகின்ற தமிழர்கள் மட்டுமல்ல, தாயகத்திலே மக்களுக்காக போராடுவதாக சொல்லிக் கொண்டிருக்கின்ற அரசியல்வாதிகள் உட்பட இந்த தாயக கனவுக்காக, தாயகத்தின் முடிவுக்காக களமாடிய இந்த வீர மறவர்களின் குடும்பங்களை மறந்து போனது உண்மையிலேயே துயரம். அங்கு சென்று நேரே பார்த்தால் நெஞ்சிலே இரத்தம் வழியும். அந்த அளவு தூரம் மிக மோசமாக புறக்கணிக்கப்படுபவர்களாக அவர்கள் மாறி போயிருக்கிறார்கள். எங்களுக்காக தங்கள் குடும்பத்தை விட்டு வந்து களமாடியவர்கள் உயிரை பறிகொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களது குடும்பத்தினர், அவர்களது பெற்றோர் நிற்கதியான நிலையில் இருக்கிறார்கள். நிச்சயமாக நாங்கள் அவர்களை நினைக்க வேண்டும், வருடம் முழுவதும் நினைக்க வேண்டும், நிச்சயமாக நாங்கள் உதவ வேண்டும். ஒரு கேள்வி எப்போதுமே இலகுவாக, அதாவது விதண்டாவாதத்திற்காக கேட்கின்ற ஒரு கேள்வியாக மாறி போகின்ற பரிதாபம் இருக்கிறது. முன்னரெல்லாம் சேர்த்த காசை கொடுக்கலாம் தானே என்பது. அதை அவர்கள் கொடுக்கட்டும். கொடுக்காவிட்டால் அவர்களுக்கான தண்டனையை மாவீரர்களை பார்த்துக் கொள்வார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எனக்கான கடமை என்ன இருக்கிறது என்பதை நான் யோசிக்க வேண்டும். எனது விரலை நான் சுட்டும் பொழுது 3 விரல்கள் 4 விரல்கள் என்னைத்தான் சுட்டுகின்றன. அதை கண்ணதாசன் சொன்னதை போல. அப்போ அதை நாங்கள் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. எடுத்தவர்கள் எடுத்துக்கொண்டு போயிருந்தால் அவர்களுக்கான தண்டனை மாவீரர்கள் பார்த்துக் கொள்வார்கள். ஆனால் அது எனக்கு நியாயமாகப்படாது. எனக்கு அதற்கான நியாயம் எனக்கு கிடைக்காது. நான் என்ன செய்திருக்கிறேன்? அப்போ அந்த குடும்பத்துக்கு ஏதோ ஒரு வகையில் வருடத்தில் 1 முறையோ 2 முறையோ செய்ய முடிந்தால் கூட கட்டாயமாக அதை செய்ய வேண்டும். நேரடியாக செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒவ்வொரு வகையில் வழிகளில் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பல்வேறு அமைப்புகள் அங்கே நேரடியாக செய்து கொண்டிருக்கின்றன. அவைகள் ஊடாக செய்யலாம். ஏதோ ஒரு வகையில் அந்த பங்களிப்பை நாங்கள் கட்டாயமாக செய்ய வேண்டும். அந்த குடும்பங்களை நிமிர்த்த வேண்டும். அந்த குடும்பங்களின் நிமிர்வு என்பது எமது வீர மறவர்களின் போராட்டத்துக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு முதல் கட்ட நீதியாக இருக்கும். அவர்களுக்கே நாங்கள் நீதி வழங்காவிட்டால் எங்களுக்கு எப்படி நீதி கிடைக்கும்? அதனால் நிச்சயமாக நாங்கள் அந்த குடும்பங்களை பார்க்க வேண்டும். போராடியவர்கள், போராளிகளின் குடும்பங்களை மட்டுமல்ல, போராளிகளும் கூட முள்ளந்தண்டு பாதிப்படைந்திருப்பவர்கள், கால்கை இல்லாமல் இருப்பவர்கள், பல்வேறு அவயவங்களை இழந்திருப்பவர்கள், குடும்பங்களோடு துன்பப்படுகின்றவர்கள், குடும்பங்களே இழந்து தனியாக துன்பப்படுவர்கள் என்று பல வகையிலும் அவர்கள் இருக்கிறார்கள். சிறுவர்களாக கைவிடப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். பெற்றோரை இழந்து, பெற்றோர்கள் போராட்டத்திலே போய் இழந்து விட்டார்கள். அதை விட முள்ளிவாய்க்காலில் இறந்தவர்கள். இவர்களுக்கெல்லாம் நீதி கிடைப்பதாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாளில், குறிப்பாக இந்த நாளில், மாவீரர் நாளில், அந்த தியாகத்தை ஒரு முறை எண்ணி பார்த்து அதற்காக மாவீரர் தின நிகழ்வுகள் இங்கே நடக்கின்றன. அதில் சென்று கலந்து கொள்வது மட்டுமல்ல,
அத்தோடு நாங்கள் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் ஒரு பங்களிப்பை இன்றோ இனி வருகின்ற நாட்களிலோ கட்டாயமாக வழங்க வேண்டிய ஒரு கடப்பாடு ஒவ்வொரு தமிழனுக்கும் இருக்கிறது. அதை நாங்கள் கட்டாயமாக செய்ய வேண்டும். அப்படி நாங்கள் செய்யும் பொழுது அதுவே எங்களுக்கான விடிவாக எதிர்காலத்தின் அந்த அவர்களது கனவு நனவாகுவதற்கான ஒரு வாய்க்கால் வழியை உருவாக்கும் நிச்சயமாக என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அதனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலாக நிச்சயமாக நாங்கள் செய்ய வேண்டும். அதற்கான சாட்டுப்போக்குகளை சொல்லி பழியை ஏனையவர்கள் மீது போடுவதை தவிர்த்து ஒவ்வொரு தமிழனும் தன் நெஞ்சில் சுமந்து கொண்டு இந்த தியாகத்திற்கான ஒரு பதிலை நாங்கள் ஒவ்வொருவரும் கொடுப்பதற்கு முன்வர வேண்டும். நீங்கள் சொன்னது போல் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருந்து இந்த உதவிகளை செய்து கொண்டு வருபவர்களுக்கு இந்த வேளையில் ஒரு சிரம் தாழ்த்தி தமிழ் மக்கள் சார்பாக நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கணும். எங்களுக்கு தெரியாமல் அதிகமான பேர்கள் உதவி செய்து கொண்டு வருகின்றார்கள். அவர்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். பொதுவாக நான் ஆரம்பத்திலே கேட்டேன், இந்த மாவீரர்கள் அவர்களுடைய தியாகங்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை சமூகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது. பொதுவாக நீங்கள் பார்க்கின்ற பொழுது இப்பொழுது தாயகத்திலே அரச கட்டுப்பாட்டில் இருந்தாலும் இந்த தாயகத்தில் உணர்வு பூர்வமாக மக்கள் இந்த மாவீரர்களை அனுசரிக்க, அவர்களுடைய தியாகத்தை நினைக்க தவறவில்லை. மாவீரர் துயிலும் இல்லங்களுக்கெல்லாம் சென்று அரச கட்டுப்பாடு இருந்தாலும் அவர்களுக்கு அந்த இருக்கின்ற அந்த இன உணர்ச்சி, அந்த மாவீரர்கள் தங்களுக்காக செய்த தியாகத்தை அவர்கள் மறந்து விடவில்லை என்பதைத்தான் இந்த வேளையில் நாங்கள் எங்களுக்கு தெரிகின்ற ஒரு நோக்கமாக இருக்கின்றது. இதே போல் பார்க்கின்ற பொழுது கடந்த கால அரசாங்கங்களை விட தற்போதைய அரசாங்கம் இந்த மாவீரர்களுக்கு வணக்கம் செலுத்துவதற்கான அந்த கட்டுப்பாடை கொஞ்சம் தளர்த்தி இருப்பதாகத்தான் தோன்றுகின்றது. இதன் பின்னணி என்னவாக இருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இந்த அரசு நிறையவே கட்டுப்பாடுகளை தளர்த்தி இருக்கிறது. கொஞ்சம் அல்ல, நிறையவே என்ற ஒரு விதத்தில் சொல்ல வேண்டும். ஏனென்றால் கடந்த கால அரசுகளோடு ஒப்பிடும் பொழுது அந்த மாற்றம் தெரிகிறது. அதிலே 2-3 விதமான காரணங்கள் இருக்கலாம். நிச்சயமாக எல்லாருக்கும் அரசியல் காரணம் இருக்கத்தான் செய்யும். ஏனென்றால் அவர்களும் அரசியல்வாதிகள், அரசியல் காரணம் இருக்கும். ஆனால் அதை கடந்து பார்த்தீர்களாக இருந்தால் இந்த மாவீரர்களின் தியாகத்தின் ஊடாக அவர்கள் எதை சாதிக்க விரும்பினார்களோ அது ஒரு காலத்தில் நிறைவேறும் என்பதற்கு இது ஒரு சான்றாக இருக்கிறது. ஏனென்றால் இவ்வளவு தூரம் முதுகெலும்பை உடைத்து தமிழர்களை காலுக்கு கீழே போட்டு மிதித்து லட்சக்கணக்கானவர்களை படுகொலை செய்து எப்படியும் சர்வதேசத்துக்கு பொய்களை எல்லாம் சொல்லி தமிழர்கள் அத்தனை பேரும் பயங்கரவாதிகள் என்று காட்டி தாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்று 2009 எப்படி நினைத்தார்களோ அது இப்போது 2025 அதே அளவிற்கு உலகம் இல்லை. இப்போ பார்த்தீர்களா இருந்தால் பல இளம் சிங்கள மக்களில் இளையவர்கள் பலரும் சொல்லுகின்ற ஒன்றாக மாறி போகிறது. எப்படி என்றால், இப்போது அவர்கள் வரலாறை படிக்க ஆரம்பித்த பொழுது விடுதலை புலிகள் இராணுவத்தோடு தான் போராடி இருக்கிறார்கள். 99% இராணுவத்தை தான் அவர்கள் தாக்கி இருக்கிறார்கள். ஆனால் சிங்கள இராணுவம் பொதுமக்களை மிக மோசமாக பாதித்திருக்கிறது, மிக மோசமாக அநியாயமாக படுகொலை செய்திருக்கிறது, ஏராளமானவர்களை துன்புறுத்தி இருக்கிறது, கற்பழித்திருக்கிறது, இள வயதினரை உயிரோடையே இவையெல்லாம் இப்போது வெளியே வருகின்றன. இதற்கான ஒரு புள்ளியாக இந்த மாவீரர் தினம் இருக்கிறது. இந்த புள்ளி இல்லை என்றால் படிப்படியாக தமிழர்கள் மறந்து அடுத்த கட்டம் நோக்கி நகர ஆரம்பித்த ஒரு சூழ்நிலை இருந்தது. கடந்த ஒரு 10 வருடத்தில் பார்த்தீர்களா இருந்தால் அதை கடந்து பயணிக்க ஆரம்பித்த ஒரு சூழ்நிலை சில வழிகளிலே தென்பட்டது. இதையே பேசிக்கொண்டிருக்க முடியாது, சரி இனி வாழ்வை பார்ப்போம் என்று. ஆனால் இந்த மாவீரர் தினம் என்பது அதை எல்லாவற்றையும் நீக்கி எல்லாரையும் ஒரு புள்ளியில் இணைத்து தமிழீழம் என்ற எங்கள் கனவை நாங்கள் மறக்க முடியாது. 50,000க்கும் அதிகமான இளவல்கள் களமாடிய உயிரை பறிகொடுத்த இந்த தியாகத்தை நாங்கள் புறக்கணித்து அல்லது அப்புறப்படுத்தி அல்லது மறந்து போய் பயணிக்க முடியாது என்பதை தமிழர்களுக்கு உணர்த்துகின்ற நாள் இந்த மாவீரர் நாள். அதனால் இந்த புள்ளி அடுத்த கட்டம் நோக்கி தமிழர்களின் விடுதலையை நோக்கி நகர்த்துவதற்கான புள்ளியாக அமைகிறது. இதை சிங்கள அரசுகளும் உணர்கின்றன. தற்போதைய அரசு என்று பார்த்தீர்களாக இருந்தால் அவர்களும் களமாடியவர்கள், அவர்களும் இந்த விடுதலையிலே பல்லாயிரக்கணக்கான உயிர்களை தங்களது இளையவர்களை பறிகொடுத்தவர்கள். அதனால் அந்த இழப்பு என்ன என்பது அவர்களுக்கு தெரியும். அந்த இழப்பை நாங்கள் நினைக்க வேண்டுமா, ஏன் நினைக்க வேண்டும் என்பதற்கான காரணமும் அவர்களுக்கு புரியும். அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் சில வேளைகளிலே இந்த தளர்த்தலுக்கு. ஆனால் இது எமக்கு தமிழர்களுக்கு கிடைத்திருக்கிற விடுதலை அல்ல, இது தமிழர்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு ஆறுதல் சமிக்கை.
இதை சரியாக பயன்படுத்தி கொண்டு தொடர்ச்சியாக இந்த லொபியிங் என்று சொல்லப்படுகின்ற அந்த வகையில் பேச்சுவார்த்தைகள் ஊடாக அமைதி வழி ஊடாக எவ்வளவு தூரம் நாங்கள் பயணிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் பயணித்து எமது விடுதலைக்காக தொடர்ந்தும் போராட வேண்டும் என்பதைத்தான் இந்த மாவீரர் நாள், இந்த தியாகம், இந்த இளையவர்களின் தியாகம் நமக்கு உணர்த்துகிறது. நன்றி குயின்டஸ். இந்த வேளையில் கனடாவிலே இந்த மாவீரர் வணக்க நிகழ்வுகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றன. மக்களின் வசதிக்காக உங்களின் வேலை நேரங்களில் ஏற்ற மாதிரி பல இடங்களில் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. இன்று மாவீரர் நாள். உங்களுக்கு ஒரு தலையாய கடமை இருக்கின்றது. இன்றைய நாளில் அந்தந்த இடங்களுக்கு சென்று உங்கள் நேர வசதிப்படி மாவீரர்களுக்கு வணக்கத்தை செலுத்துங்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் இல்லை என்றால் நாங்கள் இல்லை. அவர்கள் தியாகம்தான் இந்த தமிழினத்தை இந்த உலகில் ஒரு பெரிய ஒரு மற்றவர்கள் பேசக்கூடிய ஒரு முதன்மையான இனமாக மாற்றி இருக்கின்றது. எனவே அந்த பாக்கியத்தை தந்த அந்த மாவீரர்களுக்கு எப்பொழுதுமே நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருப்போம். அவர்களை என்றுமே நாங்கள் போற்றுவோம், அவர்களுக்கு வணக்கம் செலுத்துவோம் என்றும், இந்த வணக்கத்தை ஒற்றுமையாக செலுத்துவோம் என்றும் இந்த வேளையில் சொல்லிக்கொண்டு நன்றி. இந்த வேளையில் இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி தர்மா. நன்றி. சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.